இப்போ சும்மா இரு அப்படின்னு நான் சொல்றது, இப்ப அத என்னன்னா ஒரு என்ன அசால்ட்டா ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப ம். சும்மா இருந்ததுனால தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியம். இப்ப சும்மா என்ன இதுக்கு அதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்கும். விஜய்க்கு பல முனை தாக்குதல் இருந்தது. எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் சரி, மத்த விஷயங்களும் சரி, நம்ம அரசு சார்ந்த துறையில இருக்கவங்க சரி, எல்லா விதத்திலயும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனா, இத்தன விஷயத்திலயும் அவர் சொல்ற மாரி கம்முன்னு இருக்கல. சும்மா இருந்தார். சும்மா கம்முன்னு இருந்தாரு. அதனால வந்து இப்ப எல்லாத்துக்குமே இந்த விஷயத்துக்கு ஏன் அவர் பதில் சொல்லல? இந்த விஷயத்துக்கு ஏன் அவர் பதில் சொல்லல? அ இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற மாரி நெறைய கேள்வி இருக்கு. ஆனா, இத்தன விஷயத்துக்கு அவர் சும்மா இருந்தாரு. நான் அதுக்காக வந்து விஜய் வந்து நான் இதுக்காக ஒரு ஒரு மேற்கோள் காட்டுறேன். இந்த நேரத்தில அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அ இன்னும் இது கூட என்ன டெப்த்தா ஓசோ கூட இத பத்தி நம்ம சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா, இல்ல அத நம்ம அடையணும்னா, அது சும்மா இருந்தாவே போதும். இப்போ ஜக்கி வாசுதேவ அவர நம்ம ஐயாவ பத்தி நம்ம ஒரு விஷயத்த பேசலாம். அவர் இன்னைக்கு ஈசாயோம்னா உலகம் முழுக்க அன்னைக்கு பிரசித்தி பெற்றது. இவர் வந்து முதல்ல வந்தோனயே நம்ம அங்க அங்க ஒரு இத நிறுவிட்டாரா? இங்க இன்னைக்கு இருக்கிற இது எதுவுமே கிடையாது. அவரோட முதல் நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, அவர் அங்க உட்கார்ந்து இப்ப இருக்கிற அந்த தியான பீடத்துல உட்கார்ந்து அவர் எங்க பார்ப்பார்னா, அந்த வெள்ளியங்கிரி மலைய பார்த்துட்டே இருப்பார். மலைய பார்த்துட்டு அவ வேற வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மலைய பார்த்துட்டு சும்மா அப்படியே உட்கார்ந்தே தான் இருப்பாரு. அவர் நெனச்சத அடைஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுக்க என்னன்னா, ஜக்கி வாசுதேவோட அந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டியே நம்ம இதுவா தான் இருக்குது. அந்த அளவுக்கு. அவர் ஒண்ணு நெனச்சு உட்கார்ந்தாரு, சும்மா இருந்தாரு. அதுக்காக சும்மா இருன்னா, அதுக்குள்ள நெறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த விஷயத்த நெனச்சாரு, அவர் நெனச்சது நடந்ததா இல்லையா? அப்படிங்கிறது. இன்னொரு இதுல என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சில பேர் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அ மத்தவங்களோட வாழ்க்கையில இது நடந்தது, அது நடந்ததுன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம எப்படியும் போயிடலாம். என்னோட விஷயத்துல நடந்ததா இல்லையா? நான் அனுபவப்பட்டா தான் நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும். ம். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே இங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே என்னோட வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில அனுபவிச்சது, கண்டது.